அனைவருக்கும் வணக்கம். ஜிஎஸ்டி பாஜக அரசின் ஒரு மிகப்பெரிய சாதனையாக ஜிஎஸ்டியை குறிப்பிட்டு பேசினார்கள். 2 அவைகளையும் கூட்டி நள்ளிரவில் இந்த சட்டத்தை இயற்றினார்கள். ஜிஎஸ்டி அப்படின்றத எல்லோரும் வரவேற்றார்கள். திமுக அதை ஆதரித்தது. மாநில அரசுகளிடமிருந்து வரி பகிர்வு ஒட்டுமொத்தமாக அப்படியே ஒன்றிய அரசுக்கு சென்றாலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த இன்டர்ஸ்டேட் காமர்ஸ் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை அடைந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல டேக்ஸ் இருந்துச்சு. வேட் இருந்துச்சு, லோக்கல் சேல்ஸ் டேக்ஸ் இருந்துச்சு, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் இருந்துச்சு. ஸோ இதையெல்லாம் மாற்ற வேண்டும். நம்முடைய அந்த வரி விதிப்பு, அந்த வரி கலெக்ஷன் இரண்டுமே சிங்கிள் பாயிண்டில் இருக்கணும், சிங்கிள் என்ட்ரியில் இருக்கணும். திஸ் வில் பிரிங் அன் எஃபிஷியன்சி என்ற காரணத்தினால ஜிஎஸ்டி வர வேண்டும் என்று எதிர்பார்த்தோம். அதனால் இதற்கு ஒரு ஆதரவை எல்லோரும் கொடுத்தோம். ஆனால் இப்போது இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டியும் அதில் நடக்கக்கூடிய கூத்துக்களையும் பார்த்தால் ரொம்ப வேதனையாக இருக்கிறது. இது மக்களை எப்படி உறிஞ்சி கொண்டிருக்கிறது அப்படின்றதையும் பார்க்குறோம். ஒரு சிறந்த பொருளாதார நாடு, சிறந்த பொருளாதாரத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடு அப்படின்னா எந்த அடிப்படையில் அதை சொல்கிறோம் அப்படின்னா, டைரக்ட் டேக்ஸ், அதாவது வருமான வரி, கார்ப்பரேட் டேக்ஸ் போன்ற வரிகள் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருமானம் 60% மேலே இருக்கணும். இன்டைரக்ட் டேக்ஸஸ், இந்த ஜிஎஸ்டி, சேல்ஸ் டேக்ஸ், செஸ்ஸு போன்ற இந்த இதிலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் 40% குறையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு சரியான வரி விதிப்பு இருக்கக்கூடிய ஒரு நாடு என்று சொல்லலாம். பல மேற்கத்திய நாடுகளில் அப்படித்தான் இருக்கிறது. உதாரணத்துக்கு சிங்கப்பூரை சொல்லுவாங்க, பல இடங்களில் அப்படித்தான் இருக்குது. ஆனால் இந்தியாவில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னா, டைரக்ட் டேக்ஸ் கம்மியாயிடுச்சு. ஏன்னா கார்ப்பரேட் டேக்ஸை குறைச்சிட்டாங்க. இன்கம் டேக்ஸ் கலெக்ஷனும் பெரிய அளவில் இல்லை. மக்கள் யாரும் அவங்களோட இன்கம்மை டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. அதற்கான எந்த விதமான ஒரு உத்வேகத்தையும் இந்த அரசு கொடுக்கவில்லை என்று சொல்லலாம். ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா 60% மேலே இருக்குது. இது ஏன் ஏழை மக்களுக்கு கொடியதுன்னா, அன்றைக்கே அண்ணா சொன்னார், நேர்முக வரி என்பது கொசுக்கடி போல, மறைமுக வரி என்பது மூட்டை பூச்சி போல. நீங்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு தெரியாமலே ரத்தத்தை உறிஞ்சிட்டு போயிடும். கொசுனா உங்களுக்கு தெரியும் என்றே பேரறிஞர் அண்ணா 70 ஆண்டுகளுக்கு முன்னாலே பேசினார். நேர்முக வரி நிறையா இருக்கணும், மறைமுக வரி குறைவாக இருக்க வேண்டும் என்பதுதான் அண்ணா அவர்களுடைய அந்த கோரிக்கை. அப்பொழுதே அது ஒரு பிரச்சனையாக இருந்ததுன்னா இப்போ அது அந்த பிரச்சனை ஒரு மிகப்பெரிய கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, அம்பானி ஒரு தீப்பெட்டி வாங்கினாலும், ஒரு ஏழை குப்பன் ஒரு தீப்பெட்டியை வாங்கினாலும் 2 பேரும் ஒரே விலையை தான் கொடுக்கணும். பெட்ரோல் யார் போட்டாலும், அம்பானி பெட்ரோல் போட்டாலும், அவர் ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு பெட்ரோல் போட்டாலும், நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணி அவருடைய டிவிஎஸ் 50க்கு அவருடைய தேவைகளை சம்பாதிப்பதற்காக, வேலையை சம்பாதிப்பதற்காக டெய்லி 150 ரூபா இல்லை 500 ரூபா சம்பாதிக்கிறதுக்காக டிவிஎஸ் 50க்கு பெட்ரோல் போட்டாலும் ஒரே விலையை தான் கொடுக்கணும். இது எப்படி சரியாகும் அப்படின்ற அந்த கேள்வி. இதனால்தான் எப்பொழுதுமே குறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த லாஜிக்கை ஒன்றிய அரசு பின்பற்றவே இல்லை. ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டி ரேட்ஸை எல்லாம் நிர்ணயிப்பது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய தலைவராக இந்தியாவுடைய நிதியமைச்சர் இருப்பார். மற்ற ஸ்டேட்ஸோடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாம் உறுப்பினர்களாக இருப்பாங்க இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில். ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க, அந்த செக்ரட்டரிஸ் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ இவர்கள் எல்லாம் டிசைட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு அந்த ரேட்டை, ஜிஎஸ்டி ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. மேலெழுந்த வாரியாக பார்க்கும் பொழுது இது ஏதோ ஒரு ஜனநாயக அமைப்பு போலவும், மாநிலங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கிறது, எல்லாருக்குமே உரிமை இருக்கிறது எவ்வளோ ஜிஎஸ்டின்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு தெரியலாம் மேலெழுந்த வாரியாக பார்க்கும் பொழுது. ஆனால் உண்மையில் நடப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3/4 ஓட்டுகள் போட்டால் தான் அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு அமலுக்கு வரும். ஆனால் ஒன்றிய அரசுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓட்டிங் பர்சன்டேஜ் 1/3 ஓட்டிங் பர்சன்டேஜ். மாநில அரசுகளுக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 1 ஓட்டு. ஸோ மீதி இருக்கக்கூடிய அந்த 2/3 ஓட்டுகளை எல்லா மாநிலங்களும் பிரித்து கொள்ளலாம். இதைத்தான் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், முன்னாள் நிதியமைச்சர் அண்ணன் பிடிஆர் தியாகராஜன் சொன்னார், கோவாக்கும் 1 ஓட்டு, தமிழ்நாட்டுக்கும் 1 ஓட்டு. தமிழ்நாடு எவ்வளவு வரியை கொடுக்கிறது, கோவா என்ன வரியை கொடுக்குது, கோவாவை பாஜக ஆள்கிறது. இதே போல் இப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு சமநிலையை எட்ட முடியும்? நிறைய வரி கொடுக்கக்கூடிய அந்த
மாநிலங்கள் எப்படி அவர்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியும், அவர்களுடைய கருத்துக்களுக்கு எப்படி முக்கியத்துவம் கிடைக்கும் என்ற கருத்தை முன்வைத்தார். இதற்காக அவர் பயங்கரமாக விமர்சிக்கப்பட்டார். ஸோ 1/3 பங்கு ஒன்றிய அரசுக்கு அப்படின்னும் பொழுது இது ஒரு ஜனநாயக அமைப்பு போல தெரிந்தாலும் ஒன்றிய அரசு என்ன நினைக்கிறதோ, ஏன்னா இன்னைக்கு 2/3 ஈஸியாக அவங்களால எடுத்துட முடியும் இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களுடைய இதனால. ஸோ அது ஒரு சடங்கு போல ஏற்கனவே டிசைட் பண்ணி அது ஒரு சடங்கு போலத்தான் இதை இவர்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டியை பொறுத்தவரை எது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரரி ரேட்ஸ். இன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சை சென்று கொண்டிருக்கிறது. சாதாரண பாப்கார்ன்னா 5%, அதில் உப்பு போட்டி மசாலா போட்டிங்கன்னா 12%, கேரமல் பாப்கார்ன் சக்கரை போட்டு இது பண்ணிங்கன்னா 18%. ஐயா, பாப்கார்ன் சாப்பிடக்கூடிய திரையரங்குக்கு போனால் இங்கே போனால் சாப்பிடக்கூடிய பாப்கார்னுக்கு இப்படிப்பட்ட 3 வகையான வரி விதிப்புகள் தேவையா? எதற்காக இது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். இதை விட கொடுமை என்ன தெரியுமா? கேக் நீங்கள் ஆர்டர் பண்ணி கேக் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கே ஆர்டர் பண்ணுறீங்க, எங்கே சாப்பிட்றீங்க, அந்த கேக்கை எங்கே செய்கிறாங்க என்பதை பொறுத்து வரி விதிப்பு மாறுமாம். இது எல்லாம் எதற்காக? இப்போது ஒரு சிறந்த வரி விதிப்பு அமைப்பு அப்படின்னா சிம்பிளிஃபைட் டேக்ஸ். சிங்கப்பூரில் சிறந்த ஒரு டாக்ஸ் ரேட் அப்படின்வாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஃப்ளாட் ஜிஎஸ்டி, எல்லா பொருட்களுக்கும் ஒரே வகையான ஜிஎஸ்டி. அந்த வகையான ஜிஎஸ்டியை இந்தியாவில் கொண்டு வர முடியாது. ஏன்னா இந்தியாவில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு ரோல்ஸ் ராய்ஸுக்கு 20% ஜிஎஸ்டி, அதே 20% ஜிஎஸ்டியை நான் இங்கே வாங்கக்கூடிய சோப்புக்கும் கொடுப்பேன், சீப்புக்கும் கொடுப்பேன், இது பண்ண எண்ணெய்க்கும் கொடுப்பேன் அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஆனால் ஏதாவது ஒரு ரேஷனல் இருக்கணுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. என்ன கொடுமை அப்படின்னா இந்த பாப்கார்னுக்கு, கேரமல் பாப்கார்னுக்கு 18% வரி விதிப்பை பாவம் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நியாயப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படியே கையெடுத்து கும்பிடுறாங்க. இது எப்படிப்பட்ட நாடாக மாறிவிட்டது என்பதை நினைத்தால் ஒன்றும் புரியவில்லை. இப்போ அந்த கேக்கை பற்றி பேசினேன் உங்களுக்கு. ஸோ கேக்கை பற்றி பேசுனீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஹோட்டலில் இருக்கக்கூடிய ரெஸ்டாரண்ட் அங்கே நீங்கள் ஒரு நாள் வாடகை 7,500 ரூபாய்க்கு மேலே அப்படின்னா 18% ஜிஎஸ்டி அந்த கேக்குக்கு. அதே வேறு ஏதாவது ஒரு ஹோட்டலில் அதே கேக்கை கொடுக்குறாங்க. ஆனால் அங்கே வாடகை, ரூம் வாடகை 7,500 ரூபாய்க்கு கீழே அப்படின்னா அங்கே 5%. கேக்கை எங்கேயாவது ஒரு க்ளவுட் கிச்சன், ஸ்விக்கி போல் இதிலேருந்து நம்ம எங்கேயாவது ஆர்டர் பண்ணோன்னா அதுக்கு 5%. ஏதாவது ஒரு பேக்கரி இதிலேருந்து நம்ம கேக்கை வாங்குகிறோம், அந்த கேக்கை அந்த பேக்கரியிலேயே உற்பத்தி செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5%. ஒரு பேக்கரியில் டேக்அவே ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா 18%. வெறும் கேக்கு மட்டுமே விற்கக்கூடிய ஒரு இடத்துலேருந்து நீங்கள் கேக்கை வாங்கினீங்கன்னா 18%. ஒரு அவுட்டோர் கேட்ரிங் அவங்க கொண்டு போய் பண்ணாங்கன்னா ஹோட்டலில் வச்சு அதை கேக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா 7,500 ரூபாய்க்கு மேலே அந்த ரூம், அந்த ஹோட்டலில் வாடகை ரூம் அப்படின்னா 18%. அதே ஹோட்டல் வேறு ஏதாவது ஒரு ஹோட்டலில் 7,500 ரூபாய்க்கு கம்மியான வாடகை அதே கேக்கை கொடுத்தீங்க அப்படின்னா 5% டாக்ஸாம். இது என்ன, எதற்காக இப்படிப்பட்ட இது? இப்படி ஒரு முடிச்சுகளை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டுமா அப்படின்றது தான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இந்தியாவில் வரி விதிப்பு என்பது டாக்ஸ் டெரரிசமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்றத எல்லா பொருளாதார அறிஞர்களும் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். வருமான வரிக்கு விலக்கு கொடுக்க வேண்டும், அதனுடைய அந்த உச்ச வரம்புகளை நீக்க வேண்டும், சாமானியர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கணும்னு அப்படி சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தது பாஜக. ஆனால் அவர்கள் அதை செய்யவே இல்லை. அந்த விஷயம் அப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கிறது. சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, உலக செஸ் சாம்பியன் திரு குகேஷ் அவர்கள், அவர் பெற்ற பரிசு தொகைக்கு 30%. இந்தியாவுடைய பெருமை, உலக அரங்கில் செஸ்ஸை ஜெயிச்சிருக்காரு, அதை 30% அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் அது ஒரு பெரிய மீமாக கிரியேட் ஆச்சு. கஷ்டப்பட்டு விளையாடி ஜெயிச்சவர் குகேஷ், வரியில் 4.5 கோடி ரூபாய் அரசுக்கு செல்கிறது அப்படின்னோடனே த பவர் ஆஃப் சோஷியல் மீடியா, ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது, இல்லை நாங்கள் அந்த 4.5 கோடி ரூபாய் வரி விலக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு அறிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மோசமான வரி விதிப்பை இதுவரை இந்தியா சந்தித்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய அரசுகள் கண்டிப்பாக இதை எளிமையாக்க வேண்டும். ஜிஎஸ்டியை மக்களுக்கு தேவையான இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வாங்கக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ் அதற்கு 18% ஜிஎஸ்டி, மெடிக்கல் இன்சூரன்ஸ் அதற்கு 18% ஜிஎஸ்டி. கேபினெட் மினிஸ்டர்
ஒன்றிய அரசு பாஜகவில் இருக்கக்கூடிய கேபினெட் மினிஸ்டர் நிதின் கட்கரி அவர்கள் இது குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுகிறார். எப்படி இதை எடுத்துக்கொள்வது என்று நமக்கு தெரியவில்லை. ஏன்னா கேபினெட்டில் இருக்கிறவருக்கே சொல்லி அவரால் மாற்ற முடியவில்லை, கடிதத்தை பொதுவெளியில் விடுகிறார். இதிலிருந்தே தெரிகிறது இந்த அரசு சாமானியர்களை எப்படி வரி விதிப்பிற்கு உட்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையில் மேலும் பல கஷ்டங்களை உருவாக்குகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸுக்கு 18% வரி என்று சொன்னோம். இதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி பேச வேண்டியது இருக்கிறது. அமெரிக்காவில் பார்த்திங்க அப்படின்னா யுனைடெட் ஹெல்த் கேர் என்ற ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனம், அந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் மீது ஒரு தொடர் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, எல்லாருடைய அந்த பாலிசியும் கிளைம்ஸையும் டிக்ளைன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அமெரிக்காவில் நீங்கள் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ளே காலை வச்சே பார்க்க முடியாது. ரொம்ப நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பணத்தை கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த யுனைடெட் ஹெல்த் கேர் என்ற அந்த நிறுவனம் அதோடைய சிஇஓ பிரையன் தாம்சன் அவரை பார்த்தீங்க அப்படின்னா நியூயார்க் நகரத்தில் அதிகாலை அவர் சுட்டுக் கொல்லப்படுகிறார். சுட்டுக் கொல்லப்பட்டு இதற்கு பலர் கண்டனங்களை தெரிவித்திருந்தாலும் இதில் முக்கியமான விஷயமாக என்ன வெளியில் வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நிறுவனம் எப்படி எல்லாத்துடைய கிளைம்ஸையும் டிக்ளைன் பண்ணிகிட்டே வந்துச்சு அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. இப்பொழுது அதை அந்த கொலையை செய்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். லூயிகி மேகியான் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிறந்த பல்கலைக்கழகத்தில் படித்தவர், மிகப்பெரிய ஒரு புத்திசாலி என்று போற்றப்பட்டவர். அவரே 3D கன்னை பிரிண்ட் பண்ணி 3D கன்னில் புல்லட்டையும் பிரிண்ட் பண்ணி அந்த 3D கன் மூலமாக இந்த கொலையை நிகழ்த்தி இருக்கிறார். கைது செய்யப்பட்டு சிறையில் அடைச்சிருக்காங்க. அவர் மீது தீவிரவாதி அந்த சட்டங்களும் அவர் மீது அங்கே அமெரிக்காவில் பாய்ந்திருக்கிறது. ஸோ இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி ஒருத்தருடைய வாழ்க்கையை மனதை பாதிக்கிறது அப்படின்றத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி, வணக்கம்.